ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம புது ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது பழைய பாக்கெட்டிங் இல்லாமல் ஏரியா ரஃபிங் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து போடுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் செலெக்ஷன்ஸ், வால் ஸ்டார், பவுண்டரி செயின், ஓகே, டூல், 16 புல்லு, இன்செர்ட் கட்டர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. 16 R.8 ஃபீட் ரேட், மில் ஸ்பீடெலாம் கொடுத்துக்கிறோம். நான் சும்மா தான் போடுறேன். இல்லை எந்த விதமான பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டாண்டர்டாக ப்ரோக்ராம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தாச்சு. உள்ள ரேம்பிங்கில் தான் எனக்கு இறங்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து சும்மா ஒரு ரஃபிங், அதாவது நான் என்ன பண்ணுறேன், இந்த பவுண்ட்ரி ஏரியாவுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த பவுண்ட்ரி ஏரியாவுக்கு போடும்போது இது வந்து ஹார்டன் மெட்டீரியலாக இருந்தால் நம்ம பொதுவாக ரஃபிங் ஓட்டுறோன்னா நிறைய டைம் உங்களுக்கு ஒரு 5 mm ஓடும். திருப்பி நீங்கள் வந்து மிஷின் ஸ்டாப் கொடுத்து திருப்பி ஜாப் மோடு போட்டு மேலே எடுத்து திருப்பியும் செக் பண்ணி ஓட்டுவீங்க. இல்லை திருப்பி பிரேக் ஆயிடுச்சுன்னா ரிசெட் பட்டன் அமுக்கிட்டு திருப்பி கால் பண்ணி எங்கே முடிஞ்சோ என்சி பட்டன் வந்து கட் பண்ணி விட்டு ஓட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே பண்ணாமல் நம்ம வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் இதோட லோடிங் பார்க்குறேன். பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வியர் ஆகிறது தான். ஒன்று சவுண்டு வச்சு நம்ம பார்ப்போம், இல்லை இத்தனமா ஓடிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சைஸ் மெயின்டைன் ஆகிறது இல்லை, சிப்பு வெளியே கரெக்டாக ஃப்ளோ ஆகிறது இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி மேலேருந்து ஓடுது, அது நீங்கள் டெப்த்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டீப் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட டெப்த்தை வந்து நீங்கள் எவ்வளோ எங்கேருந்து ஓடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒயர் ஃப்ரேமில் இந்த கீழே வரைக்கும் இப்போ இந்த 2 எடுத்துக்கிறேன். நான் டெப்த் ஆஃப் கட்டாக கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி ஓடுது, லோடிங் ஆகுது, நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதோடைய ஃபீட் ரேட் பார்க்கலாம். ஃபீட் ரேட் வந்து நான் அது வந்து 800 அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 2400 உள்ளதான் பிளஞ்சிங் ரேம்பிங்கில் இறங்குனாலும் ஓகே. இதோட சைக்கிள் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூல் பாத் ஜென்ரேஷன் ஆகட்டும், இது வந்து பேக் பிளாட், டவுன் ஏரோ, இன்ஃபர்மேஷன், சைக்கிள் டைம் வந்து 48 மினிட்ஸ் ஓடுது. ரொம்ப ஹார்ட் அண்ட் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வியர் ஆகும் மெட்டீரியல். லைக் ஒரு 3 mm வியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 48 நிமிஷம்னா ஒரு 1/4 மணி நேரம் ஓடும், 10-12 நிமிஷம் ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது, நின்றும். அதாவது இன்சர்ட் தாங்காது. அப்போ திருப்பி மாற்றி ஓடணும் நம்மக்கிட்ட இருக்கிற இன்சர்ட்டை. அப்போது ஒன்று நீங்கள் கரெக்டான இன்சர்ட் போட்டு அவ்வளோ டைம் ஓட்டலாம், இல்லை ப்ராப்பராக மெட்டீரியல் ஸ்டாக் வச்சு ஓட்டுறேன். ஏன்னா இன்சர்ட் தேஞ்சிடுச்சுன்னா ஸ்க்ரூக்குள்ளே ஓட்டு போகும், திருப்பி ரன் அவுட் அடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாள் அப்படியே ஓட்டுனீங்கன்னா. அப்போ கரெக்டாக ப்ரிசைஸாக ஸ்டாக் வச்சு ஓட்டுறீங்கன்னா கரெக்டாக அதோடைய டெப்த் என்னவோ அதுக்காக மெயின்டைன் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேராமீட்டரில் போய் புது சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸில் வந்து டூல் இன்ஸ்பெக்ஷன் ஆர் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு 2 மீட்டர் அப்படின்னா 2000 mm கொடுத்துட்டிங்கன்னா 2000க்கு ஒரு டைம் மிஷின் நின்றும், மேலே ரிட்ராக்ட் ஆகிடும். அப்புறம் M00 கோடு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே வச்சு இன்சர்ட்லாம் மாற்றிட்டு திருப்பி நீங்கள் ஆன் பண்ணி விடலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து மினிட்ஸ் தான், எனக்கு ஒரு 15 மினிட்ஸில் ஓடணுன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் அது எவ்வளோ 48 மினிட்ஸ் காமிச்சிச்சா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸ் கொடுக்குறேன். 15 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ அது ரைட் கிளிக் ஹை, இப்போ ஜென்ரேட் ஆகுது. நம்ம வந்து இதை வந்து என்சி எடுக்கலாம். நம்ம டெஸ்க்டாப் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வருதா, இதில் வந்து கண்ட்ரோல் F கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் M00 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைன் நெக்ஸ்ட். M00 இல்லை, ஓகே, கண்ட்ரோல் F, M கோடு, ஃபைன் நெக்ஸ்ட். M05 தான் வருது, ஓகே. 3D ஹை ஸ்பீடு 15 மினிட்ஸ் கொடுத்துருப்போம். G1 ஓகே, நோ, டெஸ்க்டாப், replace it,
கண்ட்ரோல் F கொடுக்கலாம். Z ஃபைன் நெக்ஸ்ட் ரேம்பிங்கில் இறங்குது. Z ரேம்பிங். எம் கோடு ஃபைன் நெக்ஸ்ட் டூல் mm. சரி, நம்ம இந்த டிஸ்டன்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2000 mm கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே மினிட்ஸ் வச்சுருக்கோம். மினிட்ஸில் 2000 mm அப்படின்னா 2 மீட்ரு. இது ஏன்னா பேக்லாட் போனால் இன்ஃபர்மேஷனில் ஃபீட் லென்த் எவ்வளோ, 40 மீட்ரு கிட்ட ஓடுது. இது மொத்த ப்ரோக்ராமோட லென்த்து அப்படின்னா இங்கேருந்து இங்கே போனால் டிஸ்டன்ஸ் எல்லாம் கல்குலேட். அப்போ 2 மீட்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். G1 ஓகே, நோ, டெஸ்க்டாப் சேவ். இப்போ கண்ட்ரோல் F கொடுக்கலாம். M00 ஃபைன் நெக்ஸ்ட். பாருங்க, இந்த 2 மீட்டர் ஓடணும்னா ஒரு M00 வந்துடும். திருப்பியும் M00. அடுத்து இன்ஸ்பெக்ட் டூல். ஹோம் பொசிஷன் மேலே போய் ஸ்பிண்டில் ஆஃப் ஆகிடுது. ஸோ நீங்கள் மாற்றிட்டு இன்சர்ட் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்க முடியுது. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வாங்கணும். நீங்கள் லைசன்ஸாக வாங்கும்போது போஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கொடுக்கும்போதும் உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு இதுக்குன்னு கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கும், கரெக்டாக வந்து வரும். இதே மாதிரி டெஸ்க்டாப் இப்போ இதில் வந்து உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம். டைமிங் இதில் வரதில்லை, ஆனால் கன்ஃபிகர்ட் போஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா எனக்கு ஒரு டோட்டல் லென்த் வந்து இப்போது இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ டைம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இதை பேக் பிளாட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ஃபர்மேஷனில் எவ்வளோ டைம் ஓடுது, 48 மினிட்ஸ். ஒரு 50 மினிட்ஸ் போட்டுக்கலாம். 50 நிமிஷத்தில் ஃபீட் லென்த் எவ்வளோ நம்மளுக்கு, ஓவரால் லென்த்து ஃபீட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 38 மீட்ரு. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 மீட்டர்னு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட, அப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு ஒரு 5 மீட்ரு ஓடணும்னு நின்றுணுன்னா 5 நிமிஷம். அப்போ நீங்கள் இதில் என்ன கொடுத்துக்கலாம், 5000 அப்படின்னு கொடுத்துக்கலாம். 5000 கொடுத்து நின்றுச்சுன்னா 5 நிமிஷம் ஓடிட்டு நின்றுடும். அப்புறம் 10,000 கொடுத்தீங்கன்னா 10 மினிட்ஸ். அந்த மாதிரி நம்மளாக கால்குலேட் பண்ணி டிஸ்டன்ஸில் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த இன்சர்ட் மாற்றாமல் ஆக்சிடென்ட் ஆகிறது, இல்லை நம்ம போய் ஒரு டைம் ஏர் அடித்து விட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம. அதே மாதிரி மேலேருந்து ஒரு டெப்த்துக்கு அப்புறம் சின்ன கட்டரெல்லாம் ஓட்டிங்கன்னா கீழே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மினிட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கன்ஃபிகர்ட் போஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லைசன்ஸ்டு போஸ்ட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மில்லிமீட்டர்ஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன நம்ம கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு செஷனில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.